நீ எந்தெந்த பையனை கைய பிடிச்சி இழுத்த, உன்னால பாதிக்கப்பட்டு, அதாவது பெண்கள் தான் கற்பு போச்சுன்னு சொல்லி அழுத பாத்துருக்கோங்க. இவனால எனக்கு கற்பு போச்சுன்னு ஆம்பளை அழுது பாத்துருக்கோமா? ஆண்களுடைய கற்பு சூறையாடி இருக்கேப்பா நீனு. இப்படிப்பட்ட ஒரு நாசக்கேடான வேலையை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் செஞ்ச அந்த வேலையை நீ செஞ்சிருக்கிற. அல்லாஹ் இறக்குறதா இருந்தா கரெக்டா அந்த மக்கா மஸ்ஜித்ல நீ ஜும்மா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்படியே கல்மாரி இறக்கி அழிக்க கூட தகுதியான ஆளுதான் நீனு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அல்லாஹ் இல்ல வழங்காம ஆக்கிட்டதுனால நீ உட்கார்ந்து இப்ப வார வாரம் ஜும்மா பேசிக்கொண்டு இருக்கிற. உன் பின்னாடி நின்று தொழுகிற ஆளு எல்லாம் உனக்கு உன்னுடைய பயான கேட்க வந்தாலும் நீ விளங்கிக்கிட்ட. அது தப்பு கணக்கு. போறதுக்கு இடம் இல்லாம அந்த இடம் முக்கியமான இடமா இருக்கிறதுனால வெளியூர்ல இருந்து வர்ற ஆளுகள் அங்க போய் வேற வழி இல்லாம தொழுகிறோன்னு போனை போட்டு சொல்றாங்க. இந்த இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆள் பின்னாடி தொழுகிறதுக்கே கேவலமா இருக்கு எங்களுக்கு. வேற ஒரு பள்ளிவாசலை தேடிக்கிட்டு இருக்கிறோம், வேற பெரிய பள்ளி இல்லாதனால வேற வழி இல்லாம போயிட்டு இருக்கோம் என்று அந்த நம்பர்ல போனை போட்டு நம்மளுடைய நிர்வாகிகள்ட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றது என்றால் நாங்க சொல்றோம்லப்பா, கருத்தால எதிர்கொள்ள நாங்க ரெடியா இருக்கிறோம். நீ உட்கார்ந்துகிட்டு யூடியூப்ல டவுன்லோட் பண்ணி ஏத்தி விட்டுட்டு நீ எனக்கு என்னாண்டு முக்காட போட்டு ஓடி போயிட்டேன்னா நாங்க யார்கிட்ட போய் நிரூபிக்கிறது? நீ வா, நீ ஆனால் நேருக்கு நேரா உட்காரு. தவிஜ மாத்திட்ட நேருக்கு நேரா உட்கார்ந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சில நபர்கள்ட்ட தான் ஓய்வு சேர்க்கை பண்ணாருன்னு சொல்லி அந்த ஆதாரத்தை வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம இப்படி சொன்னோனையும் போன் கால்கள் எக்கச்சக்கமா வருது. பாய் என்கிட்ட இப்படித்தான், இந்த மாதிரி நான் நேரடியா வர சொல்ல தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போன் கால்கள் வர்றதை பார்த்தா வரிசையா ஒவ்வொரு ஆதாரமா இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆதாரத்தினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுதுங்க. என்ன இப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படிங்க ஒரு மார்க் அறிஞரா எப்படிங்க ஏற்றுக்கொள்கின்றார்கள்? எப்படி இவரை ஒரு அஜரத்தா வச்சுக்கிட்டு அந்த மெம்பர் படியில எப்படி ஒரு அல்லாஹ் அஞ்சுக்குள்ள எப்படிப்பா உன்னால பேச முடியுது? பேசுறத பார்த்தா நமக்கு நெஞ்சு எரியுது. இப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி எப்படிப்பா உன்னால பேச முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம கொதிக்கிறோம். கொதிக்க காரணம் என்ன? பாதிக்கப்பட்டவர்கள் நிக்கிறாரு, பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லாம